பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சைடில் ஒரு 10 அம்ச கோரிக்கை. என்ரிச் பண்ணுறதுக்குள்ளேயே அது எங்களோட உரிமை. நாங்கள் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம். அது பாசிட்டிவான விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம். ஹர்மோஸ் வந்து அந்த ஜலசந்தி வந்து முழுக்க முழுக்க எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். நாங்கள் வரி வசூல் பண்ணுவோம். எந்த கப்பல் வேணால் வரலாம் போகலாம். அப்புறம் நீங்கள் 47 வருஷமாக எங்களுக்கு வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கீங்க, அதை தூக்கணும். அது போக பல ட்ரில்லியன் அமௌண்ட்டு எங்களுடைய பணத்தை வந்து அங்கங்கே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ரொம்ப முக்கியமாக இமிடியேட்டாக வந்து கத்தாரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு 6 7 பில்லியன் யூஎஸ் டாலர் ரேஞ்சுக்கு எங்களுக்கு இமிடியேட்டாக ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து ஒரு 10 அம்ச கோரிக்கை. இதில் வந்து எங்களோட நண்பர்கள், ப்ராக்சிஸ் இல்லை, நண்பர்கள், ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், ஹவுத்திஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இந்த 15 நாள் போர் நிறுத்தம் இருக்கு இல்லையா, இந்த போர் நிறுத்தத்துக்குள்ளே அவங்களையும் யாரும் வந்து எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு அப்படி சொன்ன உடனே அதில் தான் வந்து இஸ்ரேல் முரண்பட்டது. நாங்கள் வந்து இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கே அடிக்க ஆரம்பிச்சது. ஹிஸ்புல்லா அடிக்க போகிறோன்னு அடிக்க ஆரம்பிச்ச உடனே இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே முதல்லையே சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் எல்லாத்துலேயும் பெரிய அளவுக்கு வந்து மிசைல் அண்டு ட்ரோனை அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அமைதியாகிட்டு வந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து அங்கே வந்தாச்சு. வந்து உட்காந்துருக்கும்போது எங்களுக்கு இஸ்ரேல் இதில் கட்டுப்படணும், இல்லைன்னா இப்படி நாங்கள் திரும்பி போயிடுவோம், எங்களுக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே சொல்லி இஸ்ரேல் வந்து அமைதியானாங்க.